வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சிறு பிள்ளைகளுக்கு அவங்களோட தன்னம்பிக்கையை எப்படி வளர்க்குறது, அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அவங்களோட வேலை செய்யணுன்ற அந்த ஒரு மோட்டிவேஷன், அப்புறம் ட்ரூத்ஃபுல் டு த செல்ஃப், அதெல்லாம் எப்படி வளர்த்து மேலும் மேலும் அதை பெரிய அளவில் விகசிக்க செய்வது எப்படி அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். சில தலைப்புக்கு தொடர்புடைய செய்திகளை இப்போவும் பார்க்கலாம். பசங்களோட செல்ஃப் எஸ்டீமை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, தாய் தகப்பனோ தாத்தா பாட்டியோ யார் இருக்கிறாங்களோ அவங்க அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். முதல் விஷயம், அவங்க சில வேலைகளை பிள்ளைங்களுக்கு செய்ய சொல்லி தரலாம். அதாவது அவங்களோட புக்ஸ் அடுக்கி வச்சுக்கிறது, ரெகுலராக பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், பிளானிங் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொடுக்கணும். எப்போ முதல்ல செய்யணும், படிக்க வரும்பொழுது பையெல்லாம் எடுத்து கொட்டி அதில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறது இல்லை. எப்போ நம்மளுக்கு போர் அடிக்கிறதோ, படிக்க வேண்டாம்னு தோணுறது, அந்த சமயத்தில் புக்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கலாம். அதே நேரத்தில் அவங்களுக்கு சில வேலைகளை நம்ம கொடுக்குறோம், இப்படி படிக்கணும், இந்த மார்க் வாங்கணும் அப்படின்னு. சென்ற பதிவில் சொன்னோம், எக்ஸாமினேஷன் ஓரியன்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பாடங்களை சொல்லி கொடுக்காம, பொதுவாக பிள்ளைங்க இந்த பாடங்களை தெரிஞ்சுக்கணும், அதில் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கணும். அதுபோல் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதில் நிறைய விஷயங்கள் மனசில் பதிஞ்சிடும். அதுபோலவே தான் எந்த வேலையை அவங்க செய்யறதா இருந்தாலும் அதுக்கு அந்த ரியலிஸ்டிக் கோல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம பிள்ளைங்களுக்கு எது முடியுமோ அது வரைக்கும் அவங்க செய்தால் போரும்னு சொல்லணும். அதுக்கு நம்ம வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் கைடன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் எல்லா விஷயங்களும் கூடவே நின்று நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் முதல்ல இனிஷியல் ஸ்டேஜஸில் பிள்ளைங்க ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி படிக்கணும், அதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அதை எல்லாத்தையும் அந்த பேட்டர்னில் அவங்களுக்கு அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா ஆன் தட் பேசிஸ் பசங்க அவங்களே படிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துக்கணும். அப்படி செய்யும்பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கொடுக்குறோம், ஒரு வேலையை செய்ய சொல்கிறோம் அப்படின்னா அந்த கோல் அவங்க என்ன பண்ண வேண்டாம், அட்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அன்ரியலிஸ்டிக்காக இருக்காமல் அது செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுவே நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். இதை எடுத்துக்கொண்டு அங்கே வை, இதெல்லாம் எடுத்துகிட்டு வா, இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணு, சைஸ் வாரி அடுக்கி வை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அடுக்கிறாங்க அப்படின்னாலே அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் ஒரு வகுப்பறையில் இத்தனை பாடங்கள் படிக்கணும், இந்த மார்க்கெல்லாம் வாங்கணும்னா நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன முடியும், எவ்வளோ பாடமாக அவங்க படிப்பாங்க அப்படின்றத அந்த ஆஸ்பெக்டில் அவங்க சில பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு வைங்க, அதுக்காக அவங்கள என்ன பண்ண வேண்டாம், கடிந்து கொள்ள வேண்டாம். திஸ் ஹாஸ் டு பி இம்ப்ரூவ்டு அப்படின்னு. ஒரு வகுப்பில் ஒரு 30 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வைங்க, அப்போ 30 பிள்ளைங்களை நம்ம பிள்ளைங்க எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் வரணும்னு நினைப்போம். அது ரொம்ப நியாயமானது தான், ஏற்புடைய விருப்பம்தான். அது நடக்கிறதுக்கு நம்ம மட்டும் செய்தால் போகாது, அந்த குழந்தையும் அதுக்கு ஒத்துழைக்கணும். அந்த குழந்தைக்கும் அந்த சிசுவில் அது 2 செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம ஃபஸ்ட் மார்க் வாங்கணுன்ற அந்த விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தாலே அது என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் 2வது வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு அவசியம் இல்லை. படிப்பில் ஈடுபாடு வந்த பிறகு ஒரு 8 அல்லது 9ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது நம்ம நிறைய மார்க் வாங்கணுன்ற ஒரு வேகம் வந்ததுன்னா அதுவே அவங்கள இன்னும் மேலும் மேலும் முன்னோக்கி அழைத்து செல்லும். ஆனால் அந்த 30 பிள்ளைங்க இருக்கிற இடத்துல நம்ம பிள்ளை எத்தனாவது ரேங்க் வாங்குறது, என்ன கேடரில் இருக்கு, என்ன கிரேடில் மார்க்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அதை ஒண்டி பார்த்துட்டு, இதை பார் இத்தனை மார்க் தான் வந்திருக்கு, இதில் ஒரு 5 மார்க் 10 மார்க் அதிகமாக வாங்கினாலே அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணலாம், நான் உனக்கு இப்படியெல்லாம் ஹாப்பியாக உனக்கு இதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்சென்டிவ் போல் குழந்தை அமைதியாக உட்காந்து பேசும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அதுபோல் எழுதணும் அப்படின்னு அதை ஒரு உற்சாகப்படுத்தலாம். அந்த உற்சாகப்படுத்துறது அது நம்ம சொல்கிற வார்த்தையில் இருக்கிற வேல்யூ, அதுக்கு அந்த நேரத்தில் என்ன மனசில் வாங்கிக்கிறதோ அது ரெண்டுத்தையும் வச்சுட்டா தட் கேன் பி கண்டினியூ டு ஹேவ். அதை தொடர்ந்து நினைவுபடுத்தி அதை மோட்டிவேட் பண்ணலாம். அப்புறம் அது எழுதலை அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையோட ஒலி எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுக்கலாம். இது எல்லாமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவலை என்ஹான்ஸ் பண்ணோம். இப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சிலாம் செய்தால் அதுவே அவங்களோட தன்னம்பிக்கை வளர்க்கும். ஏன்னா நம்ம நல்லா பண்ணிட்டோம்ல, வி ஆர் டூயிங் குட், வெரி குட் அப்படின்னு. ஆனால் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லா தாய்மார்களும் எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் ரிசல்ட் எப்போ கிடைக்கும், உழைப்பு போட்டால் தான் கிடைக்கும். அந்த ஒரு 15 நிமிஷத்துக்கு அவங்கள மிரட்டி எழுத வைக்கிறது, இல்லாட்டி போனால்
கடுமையான சொற்கள் பேசி எழுத வைக்கிறது வேறு விஷயம். அது வந்து என்ன டைம் பீயிங் ஒரு ஒர்க்கு முடிஞ்சிடும். ஆனால் அது அப்படி இல்லை. அது அப்படி இல்லவே இல்லை. அப்படி இருந்தால் அந்த பாடம் வந்து அப்போ படித்தது கூட கொஞ்ச நேரத்தில் அது என்ன பண்ணிடும், இட் வில் விதர் அவே ஃப்ரம் தி நியூரல் நெட்வொர்க்கு. நியூரல் நெட்வொர்க்கில் அது என்ன பண்ணு ரிஜிஸ்டரே பண்ணாது. ஏன்னா பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கிறது மட்டும்தான் நம்மளால் ரொம்ப நேரத்துக்கு என்ன பண்ண முடியும், ஹோல்டு பண்ணிக்க முடியும். நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நம்மளுக்கு சில செய்திகளை நம்ம பதிய வச்சுக்கிறோம்னு சொன்னால் தோஸ் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆட் டு பி எஸ்சூர்டு அப்படின்னு அந்த சின்ன பசங்க நினைக்கும். ஏன் இது சின்ன பசங்க, நம்ம பெரியவங்க கூட அப்படி தான் நினைப்போம். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம், சில சாமானை சரியாக கொண்டு வரல, வி ஆர் மிஸ்ஸிங் இட்னு சொன்னால் அதை பற்றி மறுபடியும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நினைக்கிறதுக்கு கூட மனம் தயாராக இருக்காது. அது வந்து வளர்ந்த பெரியவங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறவங்கன்னு சொல்லுறதுக்கு அவங்களுக்கே அப்படி தான் இருக்கும்னு சொன்னால் அது சிறு குழந்தை என்ன இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது, வேல்யூஸை பற்றி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் த ஏஜ் இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையை பார்க்கும்போது பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அது மட்டுமே பிள்ளைங்கக்கிட்ட என்ன பண்ணணும், நல்ல விதமான எண்ண ஓட்டங்களையும் சிறப்பான ஒரு உற்சாகத்தையும் வளர்க்கும். அதுதான் அடிப்படை. அதுக்கு தான் வீட்டில் இருக்கிற பெரியவங்க பேரண்ட்ஸு இல்லை தாத்தா பாட்டியோ இல்லை இன்னும் யாரான அந்த குழந்தைக்கு பாடம் சொல்லித்தராங்களோ, வகுப்பறையில் சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியர் கூட அந்த வயதில் அதுபோல் மட்டுமே இருந்தால் அந்த பிள்ளைங்களோட படிப்பு, அந்த பிள்ளைங்களோட ஆற்றல் என்ன, அந்த வயசில் என்ன ஆற்றல் இருக்கணும், சிறப்பாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் மனதில் இருத்திக்கணும். அதுதான் அத்தியாவசியமானது. இது வந்து வகுப்பில் இருக்கிற 30 பிள்ளைங்களுக்கும் ஏற்புடையது. ஒரு சில குழந்தைக்கு ரொம்ப என்ன இருக்குது, என்வி ஜெலஸ்லாம் இருக்குன்னா அது என்ன பண்ணும், நெகட்டிவாக பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களோட அதை வெளிக்காட்டும். அதுவே ஒரு உற்சாக குறைவுக்கு காரணமாக அமையும். அதனால் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ற வார்த்தையை சிறு பிள்ளைங்களுக்கு, அதாவது லேட் சைல்டுஹுட் வரப்போகிறாங்க, 10 வயசு ஆக போகிறது அப்படின்னா அந்த வயசில் இருக்கிற பிள்ளைங்களோட தாய் தகப்பன், வகுப்பாசிரியர், வீட்டில் இருக்கிற இன்னும் பெரியவங்க, தாத்தா பாட்டி எல்லாருமே இதை வந்து மேற்கொண்டாங்கன்னா அந்த பிள்ளைங்களோட செல்ஃப் எஸ்டீமும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் மேலும் மேலும் வளரும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதியில் விரிவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.